இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதையோட பேர் என்னன்னா சுத்தமான தண்ணீர். ஒரு கிராமத்தில் சித்தார்த் அப்புறம் ராஜ்னு 2 சகோதரர்கள் வாழ்ந்துட்டு வந்தன. அவங்க 2 பேரும் ஒரு நாள் கோயில் போயிருந்தாங்க. அப்போ ஒரு முனிவரை பார்த்தாங்க. அப்போ அந்த முனிவர் என்ன சொன்னாருன்னா, நீங்கள் கோயில் குளத்துல இருந்து புனிதமான தண்ணீரை எடுத்துட்டு தங்க நதியில் போய் ஊற்றணும். அப்படி ஊற்றுனீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். அதே சமயம் உங்களுக்கு தங்கமும் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். ஆனால் அந்த தண்ணி பார்த்திங்கன்னா ரொம்ப சுத்தமாக இருக்கணும். அப்படி அந்த தண்ணி சுத்தமாக இல்லாட்டினா நீங்கள் கல்லாக மாறிடுவீங்க அப்படின்னு அவர் சொன்னார். சரின்னு அடுத்த நாள் சித்தார்த் ஒரு குடம் நிறைய தண்ணி எடுத்துக்கிட்டு போனான். அப்போ வழியில் போகும்போது ஒரு வயசான தாத்தா இருந்தார். அவர் தண்ணி கேட்டார். ஆனால் சித்தார்த் தண்ணி தரவே இல்லை. அடுத்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் போகும்போது ஒரு குழந்தை அழுதுட்டு இருந்துச்சு. அதுக்கு தண்ணி தாகத்தினால தான் அந்த குழந்தை அழுதுட்டு இருந்துச்சு. ஆனாலும் அவன் தண்ணியே கொடுக்கல. இன்னும் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் அந்த தங்க நதியை போய் அடைஞ்சான். அப்போ அந்த தங்க நதியிலேருந்து ஒரு தேவதை வெளியில் வந்துச்சு. அந்த தேவதை சொல்லிச்சு, இந்த சுத்தமான தண்ணி கூட இப்போ அசுத்தமாயிடுச்சு. இதுக்கு காரணம் உன் சுயநலம். நீ மற்றவங்களுக்கு உதவி செய்யாமல் வந்ததுனால தான் அப்படின்னு அந்த தேவதை சொல்லிட்டு அவனை கல்லாக மாற்றிருச்சு. அடுத்து ராஜும் ஒரு குடம் நிறைய தண்ணி கொண்டு போனான். அப்போ வர வழியில் தன்னோட தம்பி பார்த்த அதே வயசான தாத்தா இருந்தார். அவருக்கு இவன் தண்ணி கொடுத்து உதவனான். அதே மாதிரி அந்த குழந்தை அழுதுட்டு இருந்த பார்த்து அதுக்கும் தண்ணி கொடுத்து உதவனான். அப்புறம் கொஞ்சம் தூரம் கழித்து அந்த தங்க நதிக்கு போனான். அப்போ அவன் குடத்துல தண்ணீரே இல்லை. ஏன்னா அவன் மற்றவங்களுக்கு உதவி செஞ்சு அந்த தண்ணி தீர்ந்து போச்சு. அப்போ திரும்பி பார்க்கும்போது அவனோட தம்பி சித்தார்த் கல்லா மாறி இருக்கிறத அவன் பார்த்தான். அதை பார்க்கவுமே அவன் அழுதான். அவன் அழுகிற அந்த கண்ணீர் பார்த்தீங்கன்னா அந்த தங்க நதியில் போய் விழுந்துச்சு. அப்போ அதுலேருந்து ஒரு தேவதை வந்துச்சு. அந்த தேவதை என்ன சொல்லுச்சுன்னா, உன்கிட்ட தண்ணியே இல்லாட்டினாலும் உன் கண்ணீர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுத்தமானது. ஏன்னா நீ மற்றவங்களுக்காக உதவி செஞ்சிருக்க. அதே சமயம் நீ உண்மையாக உன் தம்பிக்காக அழுதுக்கிற. அதனால நான் உனக்கு தங்கம் தரேன், ஒரு குடம் நிறைய தங்கம் தரேன்னு ஒரு குடம் நிறைய தங்கம் தந்துச்சு. அப்புறம் அந்த ராஜ் பார்த்தேன்னா ஒரு தேவதைக்கு ஒரு கோரிக்கை வச்சான். என்ன கோரிக்கைனா, தன்னோட தம்பியையும் உயிரோட திரும்ப தரணும் அப்படின்னு கோரிக்கை வச்சான். அவன் கோரிக்கை வச்ச மாதிரி அவனோட தம்பியான சித்தார்த்தையும் உயிரோட அந்த தேவதை திரும்ப தந்துச்சு. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம நல்லது செஞ்சால் நல்லதே